என்னது எப்படி சார் ஒரு நிமிஷம் இது சென்னை இல்ல மலேசியா இந்த ரிங்க சசி சும்மா ஒரு சொடக்கு போட்டா போதும் கடங்காரங்க எல்லாம் ஓடி வருவாங்க அது வாங்கினியா மொக்க அச்சிடாதப்பா அப்புறம் அந்த தாடிக்காரி இருக்கான்ல இவன அவங்கிட்ட நீ ரொம்ப விளையாடாது ஏன் அவ ஒரு அடியில 2 பேரை கொன்னவன சும்மா உதார் விடாதப்பா அவன் மசல பாரு பாக்கல கிழங்கு மாதிரி கணக்குறான் இனிமே எங்களை பத்தி ஏதாவது கேள்வி கேட்டன்னா கேக்குறவாய பேத்து போட்டுருவேன்னு சொல்ல வரீங்க அப்படித்தானே அப்படிதான் அந்த மாதிரி நான் கேட்கவும் மாட்டேன் நீங்க வேண்டவும் வேண்டாம் வீட்டுக்கு போங்க நெஞ்ச வேற நிறுத்திக்கிறான் சரியான முரட்டு பயிலா இருப்பா போல இருக்கு ஒரு நிமிஷம் இருங்க சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த தாடிக்காரனை பத்தி ஒரு விஷயம் சொன்னாரு என்ன சொன்னாரு ஏற்கனவே 2 பேரை கொலை பண்ணிருக்கான்னு உண்மைதானே நிஜமாவா இனிமே சும்மா இருந்தா வேலைக்கு ஆகாது அத அங்க வைக்காத எடுத்து வைங்கண்ணே இங்க எடுத்து வைங்க சும்மா எடுத்து வைங்கண்ணே அதை எடுத்து வைங்க நல்லா எடுத்து வைங்க எவ்வளவு நாளும் சுமப்பேன் நானு என்ன இருக்கோ எல்லாத்தையும் கொடுங்க அப்படி நம்ம ஆசைகளோட முதல் டெஸ்டினேஷனுக்கு வந்துட்டோம் அமீரோட வாழ்க்கை லட்சியமே நிறைவேறிச்சுல கமலஹாசனை பாத்துட்டான்ல இனி இவன் வாழ்க்கை லட்சியத்தை நாம இங்க நிறைவேற்ற போறோம் லவ்வரை பார்த்ததும் எங்களெல்லாம் மறந்துட்டு அவ பின்னாடியே போயிடுவியா அப்படி எல்லாம் போயிட மாட்டேன் ஏண்டி ஓ ஆசை பத்தி இதுவரை இந்த பொதிய கொஞ்சம் இறக்கி வைங்கப்பா ஏன் சார் எதுக்கு சார் இப்படி எல்லாம் பண்றீங்க ஒரு ரவுடி கொலகாரன் களவாணி பையன் இவனாலாமா கூட கூட்டுக்கிட்டு சுத்துவீங்க நீங்க ரொம்ப விலை கொடுத்து வாங்க வாங்க சார் நீங்க ஏன் சார் தாடிய ஷேவ் பண்ணிட்டு அழகா இருக்க கூடாது பண்ணிக்கலாம் அப்ப சரி அப்புறம் நீ அந்த ஃபுட் எடுத்து டேபிள்ல ரெடி ஆவே நாங்க குடிச்சிட்டு ஓடி வந்துறோம் இல்ல சார் நான் ஃபுட் எல்லாம் ரெடி பண்ணவே இல்ல ஃபுட் ரெடி பண்ணலையா உங்ககிட்ட 4 பேருக்கு ஃபுட் ரெடி பண்ணுன்னு சொன்னனே இல்லையா பசியால நாங்க செத்தே போய்டுவோம் போல இருக்கு ஒரு வேலை பண்ணலாம் இன்னைக்கு ஃபுட் நம்ம வெளியில சாப்பிடலாம் இங்க இருக்கிற ஒப்ரோய் ஷெட்டர்ல சீ ஃபுட் சூப்பரா இருக்கும் we will go வாங்க சார் எனக்கு ஒரு 2 நிமிட்ஸ் டைம் நாங்க வெளியில சாப்பிடுறோம் என்ன பேச விடுங்க சார் உங்க எல்லார் பசியும் எனக்கு தெரியும் ஒரு 2 நிமிஷம் டைம் வெளியில போய் சாப்பிடுறோம்னு சொன்னானே சார் என்ன நம்புங்க சார் எல்லாத்தையும் ரெடி பண்ணிறேன் நானு பசி பத்திரி தோடு வெயிட் பத்திரி ரெடி ஜோக்கர் மாதிரி இருந்தாலும் நல்ல சமைப்பேன் ரொம்ப வருஷமாச்சு என் கூட வந்துட்டு என்ன ஒரு கைப்பக்கம் தெரியுமா 2 நிமிஷம்ல அவனுக்கு தாராளம் அவ ஒரு பிரான்ஸ் தம்புரு செய்வா அது என்னடா இது இல்ல ஹோட்டலுக்கு போய் சாப்பிடணும்னு சொன்னீங்க அப்ப 2 மினிட்ல ரெடி ஆகும்னு சொன்னீங்க நான் ரெடி ஆவறதுக்கு சொன்னேன் நான் ரெடி வர கோபத்துக்கு உடனே ஹோட்டலுக்கு போய் 4 பேருக்கு சாப்பாடு வாங்கிட்டு வா 4 நான் அங்க சாப்பிட்டுட்டு உங்களுக்கு 4 பார்சல் வாங்கி வந்துறேன் கெவ்ரி மேல ரைட் சைடுல இருக்க ரூம் நீ எடுத்துக்க லெஃப்ட் சைடு இருக்க ரூம் நீங்க எடுத்துக்க சரி நீங்க ரெடி ஆகிறதுக்குள்ள நானும் ரெடி ஆயிடுவேன் போங்க போங்க சரிண்ணா இந்த பெட்டி நீ எடுத்துக்க இத நான் எடுத்துக்கிறேன் பெரிய பெட்டியா என்னடா குத்துற ஹலோ பேசாம வாடா டாக்டர் நந்தகோபால் நான் தான்டா நாங்க இங்க சேஃபா வந்துட்டோம் நான் கூப்பிடுறேன் ஓகேடா பாய் என்னாச்சு சொல்லுங்க என்னாச்சு ஒண்ணும் இல்ல சத்தம் போடாதே சத்தம் போட்டு அவங்களையும் பயமுறுத்தாதே ஒண்ணும் இல்ல பெயின் கொஞ்சம் ஜாஸ்தியாச்சு எனக்கு தெரியும் காலையில நீங்க மருந்து சாப்பிடல ஏர்போர்ட்ல வந்த இறங்கின டென்ஷன்ல அது மறந்துட்டேன் நான் எப்பவும் உங்க கூடவே இருக்கணும் இல்லன்னா எல்லாத்தையும் மறந்துடுவீங்க ஐயோ சாரு வாட்டா பேண்டே ஐயோ நான் என்ன பண்ணுவேன் சாரு உங்களுக்கு என்ன செய்ய மாத்திரை சாப்பிடுறீங்க உங்க பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க சார் இல்ல நீங்க ஏதோ மறைக்கிறீங்க என்னன்னு சொல்லுங்க சார் 4 மாசமா வயிற்று 4 மாசமா சார் சாதாரணமா ஆம்பளைங்களுக்கு இப்படி எல்லாம் வராது சார் அன்னைக்கு பெரியவங்க சொன்னாங்க சாஸ்திரத்தோக்கும் ஆத்திரம் ஜெயிக்கும்
அமீர் ஐயோ எதுக்கு சார் நாம ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது அந்த கொலகார பையில எங்க கூப்பிடுறீங்க அவனை பார்த்தாலே எனக்கு பயங்கர வருது வாங்க தலைவரை சுருக்கமா சொன்னேன் நாம ரெண்டு பேரும் பழகுறது இவருக்கு சுத்தமா பிடிக்கல வராம கைய கால அலம்பிட்டு வாக்கன்னு வர்த்தகரிய சாப்ஸ வாங்கிட்டு வந்திருக்கேன் சீக்கிரமா கொட்டிக்கலாம் டேய் உன் லவரோட காலேஜ் இன்னும் 3 நாள் லீவா அதனால வர்ற 3 நாளைக்கு நம்ம ஊரே சுற்றி பார்த்து கலக்கிடலாம் நாம வினிதாவே மண்டே பாக்கலாம் நாம வினிதாவோட மண்டைய பார்த்து என்ன பண்றது பார்த்தா ஃபுல்லா பாக்கணும் டேய் நீ போ எடுத்து வைக்கிறேன் பாக்குறதா குவார்டர் ஆஃபா பார்க்க கூடாது ஃபுல்லா பாக்கணும் எங்க இருந்து பிடிச்சீங்க இவனை நாம எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் முதல்ல ஈகிள் பார்க்ல இருந்து ஆரம்பிக்கிறோம் இந்த ஊருக்கு எல்லாம் வருவோம் இவ்வளவு சந்தோஷமா சுத்தி பாப்போம்னு நான் கனவுல கூட நினைக்கல ராய் நீங்க அன்னைக்கு என்ன கேட்டீங்கல்ல என்னோட ஆசை என்னன்னு சின்ன வயசுல நான் எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டே இருப்பேன் நான் இந்த உலகத்தை சுத்தி பார்க்கணும்னு ஈஜிப்ட்ல இருக்கிற பிரமிட் நைல் நதி அப்புறம் ரஷ்யால எல்லாம் எப்பவுமே பனிக்கட்டிங்கெல்லாம் இருக்கிற மலைகள்லாம் இருக்கும்ல அங்க போனோம் அப்புறம் பிரான்ஸ்ல இருக்கிற ஈஃபில் டவருக்கு மேல ஏறி ஓன்னு கத்தணும் என்ன சந்தோஷப்படுத்துறதுக்காக அம்மாவும் கண்டிப்பா கூட்டிட்டு போறேன்னு சொல்லுவாங்க அம்மா இருந்திருந்தா என்ன இங்கெல்லாம் கூட்டிட்டு வந்திருப்பாங்கல்ல அம்மா இல்லன்னா என்ன நாங்க எல்லாம் இருக்கோம்ல இப்ப நீ சொன்ன இடத்துக்கு எல்லாம் நாம போகலாம் வா என்னதான் உலகத்தை சுற்றி வந்தாலும் நம்ம தமிழ்நாடு மாதிரி எதுவும் இல்ல டேய் எக்ஸ்கியூஸ் மீ ஹலோ ராய் வேண்டாம் சும்மா இரு டெல் ஹர் சாரி நான் சொல்றது உடனே கொஞ்சம் வந்து இடிச்சிருக்கா நான் சும்மா இருப்பேனா சாரி தானே சொல்ல சொன்னேன் ஹலோ டெல் ஹர் சாரி சாரி ராய் again I am telling say sorry Dia cakap sama minta maaf sama dia lah. Kawan, cakap sama dia. Alamak, cantik. hey உனக்கு எதுவும் அடிப்படலையே டேய் கை கொடுறா புடிங்கடா என்னாச்சுடா? ஒண்ணும் இல்ல இவங்க நமக்கு எதிரிக்கிட்ட கௌரி கிட்ட கொஞ்சம் விளையாடினாங்க வேண்டாம் இந்த ஆபீஸ் பிசினஸ்க்கு போனதுனால எனக்கு இந்த ஏரியா கொஞ்சம் கஷ்டம் தான் நான் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாக்குறேன் ஏதாவது ப்ராப்ளம் தான் நீங்க வந்துருங்க சொல்றேன் விட்டுடுங்க அழற மாதிரி சவுண்ட் கேட்டா உடனே வந்துருங்க அவங்கள்தா? இல்ல நான் தான் ராய் சார் இங்க இப்படி இல்ல அது ராய் சார் நீங்க போய் சும்மா பின்னி பெடல் எடுத்துருங்க ஐயா தள்ளி நில்ல அப்படி போய் நில்லுப்பா தள்ளி நில்லு சார் பழக்கத்தை நானும் பாக்கணும் இல்ல கலக்கிட்டோம்ல சூப்பர் தேங்க்யூ பின்னி பெடல் எடுங்கடா. டேய், ராயண்ணா என்னமோ சொல்ற மாதிரி இருக்குடா. இது மலேசியன் பாஷையில பேசுறாருப்பா சைலன்ஸ் அவ்வளவுதானே என்னவா? நம்மளெல்லாம் தப்பிச்சு ஓட சொல்றாரு அவர் தனியா டீல் பண்ணிக்கிறாரு வாங்க வாங்க ஏய் இது அதெல்லாம் இல்ல. கொஞ்சம் ஏரியா அழுகுற சத்தம் கேட்டதானே அவர் வந்து காப்பாத்த சொன்னாரு ஆமா. அதோ அழுகுறாரு. அப்புறம் என்ன போய் வாங்கிக்கோங்க இஞ்சி போடு. யாரு மேல கை வைக்கிறீங்க? என்னாச்சு அடி ஏதாவது பட்டுச்சா ஓடுங்க 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 யார் முதல்ல பிடிக்கிறீங்களோ அவங்களுக்கு என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பேன்
ஐயோ சத்தியமா நான் இல்ல சார். போட்டு அடிக்கிறேன். சீப்பா கைத நீ ஆரம்பத்துல இருந்தே போங்காட்டாடுற. உன்னை அடிக்க வந்தவனை தான் அடிக்கணும். என்ன ஏன்டா அடிக்கிற? எங்க ஏரியா பக்கம் வந்து பாரு, அப்ப தெரியும். வயித்துக்கு மேல மிதி கீழே இறங்கிடாதடா. அப்பா இது ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட். நீ கிளம்பலாம். போப்பா போடா போடா. இது மேல தாங்காது. வேண்டாயா முடியா போயா. கை எடுத்து கும்பிடுறேன் போயா. பச்சை மண்ணியா போயா. முக்கா மண்டையா படுத்து காட்டினா ரொம்பவும் பண்றடா. நான் இதை வரேன். எல்லாம் யாரடா ஜாக்கிச்சாரா? போ போங்க போ. கிட்ட மாட்டா ராயனா ஓட்டானுங்களா? உங்களுக்கு ஒண்ணும் ஆகல? எனக்கு ஒண்ணும் இல்ல. கௌரி உனக்கு? இல்ல எனக்கு ஒண்ணும் ஆகல. ராய் நீங்க செஞ்ச உதவிக்கு என்ன கைமாறு செய்யறதுன்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு வரைக்கும் எனக்குன்னு யாருமே இல்லைன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். இன்னும் சொல்லணும்னா எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா கூட எங்க வீட்டுல இருக்கிறவங்க பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. என் மேலயும் பாசம் வைக்க எத்தனை பேர் இருக்கீங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அதை தட்டி கேட்கறதுக்கு நீங்க எல்லாம் இருக்கீங்க. எனக்கு அது போதும். என்னடி இது? அழகாய் புது அழகாய் இந்த பூமி கண்ணில் படுதே. புதுசாய் புது புதுசாய் நம் வாழ்வில் அர்த்தம் வருதே. சின்ன சிறகுகள் முளைக்கும் மனதில் நாம் பரப்போமா? வண்ண வண்ண கனவுகளில் மிதந்து நம்மை மறப்போமா? அழகாய் புது அழகாய் இந்த பூமி கண்ணில் படுதே. புதுசாய் புது புதுசாய் நம் வாழ்வில் அர்த்தம் வருதே.